சமூகத்தில் கவிஞனுக்கு ஒரு பெரிய வேலை இருக்கிறது. கண்ணதாசன் அந்த வேலையை மிக திறம்பட செய்தார். 54 வயதுக்குள் அவர் இறந்து போய்விட்டார். ஆனாலும் கூட அவர் செய்த செயல்கள், அவர் ஆற்றிய பணிகள் இன்றைக்கும் வரலாற்றில் நிற்கின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம். அதற்கு முன்னாலெல்லாம் எப்படிப்பட்ட பாடல்கள் எழுதப்பட்டுக் கொண்டிருந்தன. சின்ன குட்டி நாத்துனா ஒரு பாட்டு, திரைப்பட பாட்டு. சின்ன குட்டி நாத்துனா சில்லறைய மாத்துனா, குன்னக்குடி போற வண்டியில் குடும்பம் பூரா ஏத்துனா, குளிரடிக்கிற குழந்தை மேல துணிய போட்டு போர்த்துனா, குவா குவான்னு கத்தினதால முதுகுல 2 சாத்துனா. நான் கேட்கிறேன், குன்னக்குடி போற வண்டியில் குடும்பம் பூரா ஏற்றி ஒரு கதையை சொல்ல தொடங்கியவன் அப்புறம் முதுகுல சாத்துற கதையோடு வந்து முடிக்கிறான்னா என்ன சொல்ல வந்தாங்க, என்ன சொல்லி முடிச்சான்னு நமக்கு ஐயா ஏற்படுதுல்ல. அவன் பாட்டுக்கு சொல்லிக்கினே போறான். குன்னக்குடி போற வண்டியில் குடும்பம் பூரா ஏத்துனான், அப்புறம் புள்ள அழுதுச்சான் 2 சாத்துனானா. இதுக்கு என்னடா தொடர்பு? நீ எல்லாம் பதிய வைக்க விரும்பினா எங்க மனசுல. ஆனா அதுல ஒரு ஓசை நயம் இருக்கிறது, எதுகை இருக்கிறது, மூனை இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. அதனால அது இசையோடு சேர்ந்து வருகிற போது ஒரு பாடலாகி அது ரொம்ப புகழ்பெற்ற பாடல். சின்ன குட்டி நாத்துனா சில்லறைய மாத்துனா என்கின்ற பாடல் ரொம்ப புகழ்பெற்ற பாடல் பழைய காலத்தில். ஆனால் அதில் உள்ளடக்கம் இல்லை. there is no content in it. செய்தி இல்லை. செய்தி இல்லாமல் வெறும் ஓசை நயம் காரணமாக ஒரு கவிதை நிற்க முடியாது. திருமந்திரத்தில் திருமூலர் ஒரு பாட்டு சொல்லுகிறார், ரொம்ப எளிய வரி உங்களுக்கு சொல்றேன். முட்டை பிறந்தது 300 நாளிலே. ஒரு பெண்ணினுடைய கற்பப்பையில் அவளுக்கு ஒவ்வொரு மாதமும் உண்டாகிற ஒரு முட்டை இப்பொழுது கருத்தரித்து விட்டது. அது 300 நாள் வளர்ச்சி அடைந்தது. திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லுகிறார், முட்டை பிறந்தது 300 நாளிலே. இட்டது தானிலே ஏதேனும் ஏழைகள், அவள் விரும்பி அந்த முட்டையை வளர்க்கவில்லை. இட்டவன் ஒருவனும் இன்னது நடக்கும் என்று தெரிந்து அந்த விதையை இடவில்லை. இதை தெரிந்தவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அதை நமக்கு சொல்வதில்லை. இட்டது தானிலை ஏதேனும் ஏழைகள், பட்டது பார்மணம் 12 ஆண்டினில். பிறந்து விழுகின்ற பிள்ளை 12 வயதில் காமம் போன்ற எல்லா உணர்வுகளையும் அடைந்து விடுகிறது. பட்டது பார்மணம் 12 ஆண்டினில், கெட்டது எழுவதில் கேடறிகிறே. எல்லாமே எழுவதோடு முடிந்து போய்விடும். இந்த வாழ்க்கையினுடைய தன்மை கேட்டினை அறியாததால் he repeats. இதுதான் திருமந்திரம் சொல்லுகிற செய்தி. கேடு என்ன என்று அறிந்தால் 12 ஆண்டுகளில் வாசனை வருவதற்கும் உலக வாசனை வருவதற்கும் 70 ஆண்டுகளில் அந்த வாசனை முடிந்து விடுவதற்கும் இடையே இது ஒரு கேடாக முடிந்து விட்டதை அறிந்தாயா என்று திருமூலர் சொல்வதை நாம் கேட்டால் we will not repeat. திரும்ப திரும்ப நாம் செய்கின்ற இந்த ரெப்படிஷன் காரணமாக, திரும்ப திரும்ப நாம் செய்கின்ற இந்த செயலின் காரணமாக திரும்ப திரும்ப இந்த பிறப்பு நேருகிறது. பட்டினத்தார் இதைவிட ரொம்ப நன்றாக சொல்வார். மாதா உடல் செழித்தாள், வல்வினையேன் கால் செழித்தேன், வேதாவும் கை செழித்து விட்டானே நாதா, இருப்பையூர் வாழ் சிவனே இன்னுமோர் அன்னை கருப்பையூர் வாராமல் கா என்று சொல்வார். என்னை பெற்று பெற்று ஒவ்வொரு பிறவியிலும் பெண்கள் சலித்து போனார்கள். மாதா உடல் செழித்தாள், வல்வினையேன் கால் செழித்தேன். ஒவ்வொரு பிறப்பிலும் பிறந்து பிறந்து நடந்து நடந்து அலைந்து அலைந்து நான் கால் இழைத்து போய்விட்டேன். வேதாவும் கை செழித்து விட்டானே, என்னை திரும்ப திரும்ப படைத்து படைத்து அந்த பிரமனும் கை செழித்து போய்விட்டான். இருப்பையூர் வாழ்கின்ற சிவனே இன்னொரு கருப்பையில் வாராமல் என்னை காக்கக்கூடாதா என்று பட்டினத்தார் சொல்கிறார். படிப்பது என்பது தேர்வு செய்து படிக்க வேண்டும். நான் கண்ணதாசனுக்கு பிறகு எதையும் படிப்பதில்லை. கவிதை உலகத்தில் கடைசியாக நான் பழகிய ஆளும் கண்ணதாசன் தான். நான் படிக்கின்ற கவிதையும் கண்ணதாசனுடைய கவிதை தான். பாரதிதாசன், பாரதி, கண்ணதாசன். இன்னும் சொன்னால் எனக்கு பல சமயங்களில் பல்கலைக்கழகங்களில் பாரதிதாசன் பாடலை வைப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பாரதிதாசன் குறைவானவர் என்பதற்காக அல்ல, தமிழ் இயக்கத்தை தூக்கி நிறுத்திய பெருமகன் பாரதிதாசன். ஆனால் நான் சொல்லுகிறேன், பதிற்றுப்பத்தை கற்றுக் கொடுத்தால் பாரதிதாசன் தானாக விளங்கும். மாஸ்டர் கீயை அவனிடம் கொடுங்கள், அது எல்லா பூட்டையும் திறக்கும். நீங்கள் பதிற்றுப்பத்தை கற்றுக் கொடுத்து விட்டால் பாரதிதாசனை கற்றுக் கொடுக்க வேண்டாம். ஆனால் பாரதிதாசனை கற்றுக்கொண்டவனுக்கு பதிற்றுப்பத்து புரியாது, சிலப்பதிகாரம் புரியாது, புறநானூறு புரியாது.
ஆகவே நம்முடைய பள்ளிகளில் உயர்ந்ததை சொல்லிக் கொடுக்காமல் மாடர்ன் லிட்ரேச்சர் என்ற பெயரால், நிகழ்கால இலக்கியம் என்ற பெயரால் கண்ட குப்பைகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்களே என்று நான் நினைப்பேன். ஆனால் இவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த காலத்திலே நான் எதையும் படிக்கவில்லை என்பது வேறு. ரொம்ப நான் 11ஆவது வகுப்பு வந்து சேர்ந்தேன். வந்து அப்போ SSLCங்கிறது 11ஆவது வகுப்பு. அப்போ ஃபெயிலாக போயிட்டேன். வெக்கமாக போச்சு. அது வரையிலும் 10ஆவது வரையிலும் பாஸ் ஆகின்னு வந்துட்டால் 11ஆவதுல ஃபெயிலாக போகணுன்னு வெக்கமாக போச்சு. இந்த ஃபெயிலாக போன பைய பூரா ஒன்றா சுற்றினாங்க. நானும் அவங்களோட சேர்த்து சுற்றினேன். மத்தியானம் 3 மணிக்கு மாலை முளத்தில் பார்க்க போனோம், வரல நம்பர். அப்புறம் வீட்டுக்கு வெக்கப்பட்டு எல்லாரும் ஒன்றா சுற்றினோம். எங்கள் தாயார் கொஞ்சம் நேரம் சென்று என்னடா இதை பரீட்சை ரிசல்ட் பார்க்குறேன்னு சொன்னேன். வரவே இல்லையே என்னன்னு கேட்டேன். ஐத்த விட்டு பையன்கிட்ட கேட்டார். அது தெரியல, இந்த ஃபெயிலா போன பையெல்லாம் ஒன்றா சுற்றுறாங்க, கொப்பத்தாவில் ஊரணி பக்கம் தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு. எங்கள் ஆத்தாளுக்கு ரொம்ப கவலை வந்துருச்சு. ஃபெயிலா போனால் போது ஊரணியில் வெளியில் விழுந்துருவாங்களோன்னு ரொம்ப கவலை. உடனே இந்த குமாரப்பனை கூப்பிட்டு, டேய் குமாரப்பா, ஃபெயிலா போனால் பரவாயில்லையா, அவனை நான் கூட்டியாட சொன்னேன்னு கூட்டியாடான்னா. அவன் அங்கேருந்து வந்து எல்லா பையனுக்கும் முன்னாடி சொன்னேன், டேய் நீ ஃபெயிலா போனால் பரவாயில்லையான்னு அவங்க ஆத்தா கூட்டியாட சொன்னாங்கன்னு. எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு. ஒரு 27 நம்பர் ஒன்றா காணும், அதில் என் நம்பரையும் காணும். நம்ம ஒருத்தன் மட்டும் அடிக்கலை, கொத்தா அடிச்சிருக்காங்க. அப்போல்லாம் இவ்வளவுக்கு இந்த காலத்து பிள்ளைகள்லாம் என்ன படிப்பு படிக்குதுங்கிறிய, அப்படியெல்லாம் அவ்வளவு ஒரு இது இல்லை அந்த காலத்தில். அடித்தேன் பல்ட்டி. 2வது வருஷம் படிக்க வச்சார். 2வது வருஷமும் ஃபெயில் ஆகிட்டேன். 3வது வருஷம் படிக்க வச்சார். 3வது வருஷம் ஃபெயில் ஆகிட்டேன். எங்கள் அப்பச்சிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. டேய் வராத சனியனை விட்டு தொலைச்சிட்டு நம்ம கடையை வந்து பாருங்கடா, இந்த படிப்பு முக்கியம்னே எங்கள் தகப்பனாருக்கு தெரியலை.